அரசியல்ல ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியணுமா? அதுக்கு இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் அரசியல் கத்துக்க போறேன் சீரிஸோட டே 14. இன்னைக்கு ஜனவரி 29, 2026. எபிசோட் 14 ஆஃப் லேர்ன் பாலிடிக்ஸ் வித் மீ. ரிசர்வேஷன்ன்றது எஜுகேஷன், கவர்மெண்ட் ஜாப், உள்ளாட்சி தேர்தலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாத கம்யூனிட்டிஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் ரிசர்வேஷன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சில கம்யூனிட்டிஸ் பல 100 வருஷமா சாதிய ஒடுக்குமுறையில அஃபெக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. அந்த டைம்ல எஜுகேஷன், கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் கிடைச்சிருக்காது. அவங்க ரொம்பவே பின்தங்கி இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் ரிசர்வேஷன். இந்த கொள்கையை ஜஸ்டிஸ் பார்ட்டி 1992ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பெரியார், அண்ணா மற்றும் கலைஞர் அவர்களால இந்த பாலிசி ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டுச்சு. இந்த ரிசர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் 50% தான் இருக்கணும்னு 1992ல ஆர்டர் போட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஏற்கனவே 69% ரிசர்வேஷன் சிஸ்டம் இருந்துச்சு. அப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த 69% லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த 69% ரிசர்வேஷன் பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% ஸ்பிளிட் ஆகியிருக்கு. பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இந்த ரிசர்வேஷன் டாபிக் உள்ள இருக்கு. ஆனா இந்த வீடியோல ரொம்ப பேசிக்கான இன்சைட்ஸ் தான் ரிசர்வேஷன் பத்தி சொல்லியிருக்கிறேன். பார்ட் 2 ரிசர்வேஷன் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமா இந்த ரிசர்வேஷன் ஸ்கீம்ல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல என்கேஜிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.